இன்னைக்கு வரைக்கும் இரட்டை இலை சின்னத்தை முடக்குவதற்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ செய்கிறாரா இல்லையா? திரு பன்னீர்செல்வம் அவர்கள் நன்றி கெட்டத்தனம், துரோகம், வஞ்சகம் இது எல்லாவற்றையும் சொல்கிறார். இவர் சொல்வதில் நியாயம் கூட இருக்கலாம். ஆனால் தேனி மாவட்டத்தில், அவரது சொந்த மாவட்டத்தில் உள்ள அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகிகளே ஏன் திரு பன்னீர்செல்வம் அவர்கள் பின்னால் இல்லை என்ற கேள்வி உங்களுக்கு வருதா இல்லையா? சொல்லுங்க, இதுக்கு பதில் சொல்லுங்க. இவர் பின்னால் செல்வாக்கு இருந்தால் இவர் ஏன் பிஜேபியின் தயவை நாடுகிறார் என்பதற்கு மட்டுமே எனக்கு விளக்கம் சொல்லுங்கள். மிகவும் துணிச்சலாக எத்தனையோ அழுத்தங்கள் மற்றும் மிரட்டல்களை எல்லாம் தாண்டி திரு பழனிசாமி அவர்கள் 2024 மக்களவை தேர்தலுக்கே பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி இல்லை என்ற முடிவை எடுத்தார். அதற்கு பிறகு அவருக்கு ஏராளமான அழுத்தங்கள் வந்தது, கோரிக்கைகள் வந்தது என்றதெல்லாம் நமக்கு தெரியும். திரு பன்னீர்செல்வம் அவர்களை உயிர்ப்போடு வைத்திருந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பலவீனப்படுத்துவதற்கு பாரதிய ஜனதா கட்சி திரு பன்னீர்செல்வத்தை பயன்படுத்தி கொண்டு வருகிறது. பாரதிய ஜனதா கட்சி மட்டும் அல்லாமல் திராவிட முன்னேற்ற கழகமும் இவரை பயன்படுத்தி கொண்டு வருகிறது. இப்போ திருமதி சசிகலா அவர்களை அதிமுகவில் இணைத்தால் தன்னுடைய தலைமைக்கே சிக்கல் வரும், அதனால தான் இணைக்க பயப்படுறாரு திரு இபிஎஸ் அவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அது சரிதானே? என்ன தவறு இருக்கு? என்ன தவறு இருக்கிறது? தமிழகத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் தாவேக கூட்டணி அமைந்து விட்டதுன்னு வைத்துக்கொள்வோம். பிஜேபியோட கதி என்ன? சார், நேற்று பார்த்தீங்கன்னா காலம் சென்ற முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய பிறந்த நாள். இந்த விழாவில் செங்கோட்டையன் மற்றும் தங்கமணி அவர்கள் இருவரும் கலந்துக்கல அப்படிங்கிறது மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்களில் கூட மிகப்பெரிய விவாத பொருளாக ஆகி இருக்கு. நீங்கள் என்ன சார் சொல்கிறீங்க? நேற்று 2 சேனலில் இது மீண்டும் வெடிக்கிறதா கலகம் அப்படின்ட்டு ஒரு பெரிய விவாத பொருளாக ஆகியிருந்தது. அதிமுகவின் மூத்த தலைவர் மற்றும் துணை பொதுச் செயலாளர் திரு KP முனுசாமி அவர்கள் நம்ம சேனலுக்கு அளித்த நேர்காணலில் திரு செங்கோட்டையன் அவர்கள் யார் என்பது, என்ன பிரச்சனைன்றதெல்லாம் மிக தெளிவாக விளக்கிவிட்டார். நேற்று திரு செங்கோட்டையன் என்ன காரணத்தால் இந்த நிகழ்ச்சியில், பிறந்தநாள் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளவில்லை என்பது எனக்கு உள்ளபடியே தெரியவில்லை. அவர் கொஞ்சம் மனக்கசப்பில் இருந்தது உண்மை. வேண்டுமென்றே எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா படங்கள் திரு பழனிசாமி அவர்களுக்கு நடத்தப்பட்ட பாராட்டு விழாவில் புறக்கணிக்கப்படவில்லை என்றது அந்த நிகழ்ச்சியை நடத்திய போராட்டக் குழுவின் ஒருங்கிணைப்பாளர் திரு சம்பத் அவர்கள் நமது நிகழ்ச்சியிலேயே சொல்லிட்டார். திரு செங்கோட்டையன் அவர்களுக்கும் இது விளக்கப்பட்டிருக்கும் என்று நினைக்கிறேன். இது ஒரு புறம். திரு தங்கமணி அவர்களுக்கு நேற்று அவருடைய மிக மிக நெருங்கிய உறவினரின் வீட்டில் திருமண நிகழ்ச்சி ஒன்று நேற்று நடைபெற்றிருக்கிறது. இதன் காரணமாக அவர் பொதுச் செயலாளர் திரு பழனிசாமி அவர்களிடம் தகவலை தெரிவித்துவிட்டு நான் வரவில்லை என்பது உள்ளபடியே, அதனால் தான் வரவில்லை அவர். இது நாம் என்ன நடந்துச்சுன்றதை நம்ம விசாரித்தால் அவர்கள் தரப்பிலேயே இது சொல்ல போகிறார்கள் இல்லையா? இப்போ நான் என்ன மை போட்டால் கண்டுபிடிச்சேன், டிவியில் இந்த மாதிரி செய்திகள் போயிட்டுருக்கேன்னு சொல்லிவிட்டு நாங்கள் இப்போ விசாரித்த உடனே இந்த உறவினருக்கு இந்த நிகழ்ச்சி அப்படின்றது நமக்கு தகவல் விவரத்தை சொல்லிட்டேன். ஆனால் ஊடகங்கள், குறிப்பாக இந்த புதிய தலைமுறை போன்ற ஊடகங்கள், எல்லா ஊடகங்களும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பலவீனமாக இருக்கிறது என்பதை மீண்டும் மீண்டும் நிலைநிறுத்துவதற்கு தொடர்ந்து வேலை செய்து கொண்டிருக்கின்றன. மாப்பிள்ளை சார் நடத்தக்கூடிய அந்த பெண் நிறுவனம் தான் இதை எல்லாற்றையும் கட்டுப்படுத்துகிறதுன்றதை நாம் பலமுறை சொல்லியிருக்கிறோம். ஸோ மீண்டும் மீண்டும் அதிமுகவில் கலகம், குழப்பம் என்ற செய்தியை நிறுவி அதிமுக பலவீனமாக இருக்கிறது, உடைந்து விட்டது என்ற பிம்பத்தை நிறுவுவதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் உளவுத்துறை மற்றும் பெண் நிறுவனம் ஆகியவை தொடர்ந்து முயன்று கொண்டிருக்கின்றன. இன்னொன்று, நானும் லியோவும் நேற்று பேசியிருந்தோம். லியோ நேற்று நிகழ்ச்சியில் கேட்டால் அப்படி, என்ன சார் வழக்கத்துக்கு மாறாக இந்த பிறந்தநாள் ரொம்ப உற்சாகமாக கொண்டாடுற மாதிரி இருக்கேன்னு. இட் இஸ் ஆப்வியஸ், அடுத்த வருஷம் எலெக்ஷனு. அப்போது அதற்கு முன்பாக கட்சி தொண்டர்களை உற்சாகப்படுத்த வேண்டும், தயார்படுத்த வேண்டும் என்பதற்காக ஒரு கட்சி வழக்கத்துக்கு மாறாக விசேஷமாக பிறந்த நாளை கொண்டாடுவது என்பது எல்லா கட்சிகளிலும் இருக்கக்கூடிய இயல்பான ஒரு விஷயம். நான் ரொம்ப எளிமையாக சொல்கிறேன். இந்த வருஷம் மார்ச் மாதம் கலைஞர் அவர்களின் பிறந்தநாளும் வரும், திரு MK ஸ்டாலின் அவர்களின் பிறந்தநாளும் வரும். அடுத்த மாதம் 1ஆம் தேதி என்று நினைக்கிறேன் ஸ்டாலின் பிறந்தநாள். அடுத்த வருஷம் பிறந்தநாளை எப்படி கொண்டாடுவாங்க? ஒரு கோலாகலமாக திருவிழா போல் கொண்டாடுவார்கள் இல்லையா? அது எல்லாரும் சொல்வது போல் அது இயல்பு. இந்த நிலையில் கட்சி பலவீனமாக இருக்கிறது என்ற பிம்பத்தை நிறுவுவதற்கு திமுக அரசு ஊடகங்களை கட்டுப்படுத்துவதன் மூலமாக முயல்கிறது. ஸோ திமுகவிடம் ஊதியம் பெறும் தமிழகத்தின் வெகுஜன ஊடகங்கள் அத்தனையும் இந்த பிம்பத்தை நிறுவுவதற்கு முயற்சி செய்கின்றன. ஒரு திரு செங்கோட்டையன் அவர்கள் வரவில்லை என்றது மட்டும் மற்ற ஒரு சில சேனல்கள் பெரிதுபடுத்தி தொடர்ந்து மாலை வரை போட்டு கொண்டிருந்தார்கள். தங்கமணி நியூஸை ஒரு மதியத்தோடு நிறுத்திட்டாங்க. என்ன ரீசன்னா, தங்கமணி ஃபோன் பண்ணி கேஸ் போட்டுருவேன்ட்டு சொன்ன உடனே பயந்துக்கிட்டு நிறுத்தினாங்க. நான் இப்போ அதை விசாரிக்கும் போது எனக்கு இந்த தகவல் கிடைச்சிது. உள்ளபடியாக வீட்டு விசேஷத்துக்காக உறவினரின் நிகழ்ச்சிக்காகத்தான் அவர் வராமல் இருந்தார். இவங்க தங்கமணி புறக்கணிப்பு, தங்கமணியும் செங்கோட்டையனும் சேர்ந்து எடப்பாடியின் தலைமைக்கு எதிராக கலகக்குரல் எழுப்புகின்றனர். அவர்கள் இருவரும் பன்னீர்செல்வத்தை சந்திக்க இருக்கின்றனர். இவங்களா உட்காந்துக்கிட்டு கதை எழுதுவாங்களே, அது போல கதை எழுதி நேற்று வெளியிட்டாங்க. இதுதான் ரீசன்னு. மற்றபடி நேற்று நீங்கள் அந்த பிறந்தநாள் விழா கொண்டாட்டங்களை நீங்களே பார்த்துருப்பீர்கள்.
நடந்து முடிந்தது. ஆனாலும் திரு செங்கோட்டையன் அவர்கள் எங்கே போனாலும் ஒரு 10 மைக்கையாவது நீட்டுறாங்க. இப்போ வரைக்கும் அவர்களுக்கு சந்தோஷம் கொடுக்குற மாதிரியான எந்த ஒரு விஷயத்தையும் செங்கோட்டையன் அவர்களும் சொல்லலை மாலதி. உங்களுக்கு தெரியும், ஒரு ஹைப்பு கிடச்சிருச்சு திரு செங்கோட்டையனுக்கு. அந்த அத்திக்கடவு அவிநாசி பாராட்டு விழாவை ஒட்டி அவர் பேசி அவருக்கு ஒரு ஹைப்பு கிடச்சிருச்சு. வேறு முடிவை எடுப்பதாக இருந்தால் தொடர்ந்து செங்கோட்டையன் அவர்கள் அமைதி காப்பாரா? அந்த அவர் பேசி 2 நாள் கழித்து திருப்பி மைக்கு போட்டாங்க. சார், நேற்று பேசின நிகழ்ச்சியில் நீங்கள் இந்த வந்து திரு எடப்பாடி பழனிசாமி பெயரை சொல்லவில்லைன்னு சொல்லியிருக்காங்களே அப்படின்னு கேட்ட உடனே அதற்கு பதிலளிக்கும் போது திரு செங்கோட்டையன் அவர்கள், பொதுச் செயலாளர் ஆட்சிக்கு முதலமைச்சர் ஆவார், அதிமுக ஆட்சிக்கு வரும், பொதுச் செயலாளர் முதலமைச்சர் ஆவார்னு நான் தெளிவாக சொல்லிட்டேன்னா பொதுச் செயலாளர்னு யார் இருக்கா? இருந்தாலும் செங்கோட்டையன் பின்னாடி இது கவர்மெண்ட்டோட வேலை, அரசின் வேலை, திமுகவின் வேலை. செங்கோட்டையன் வீட்டு வாசலையே ஒரு 20 பேரை மைக்கோட போட்டு ரெடியாக நின்று வெளியில் எந்திரிச்சார்னா விடாத மைக்கை போய் போடு. அவர் எங்கே சார்? கோவையில் தானே சார் இருக்காரு. கோவை. அவர் கிட்ட போய் எப்பெல்லாம் மைக்கை நீட்டுறாங்களோ எனக்கு என்ன மாதிரியான தோற்றம் இருக்குன்னா, ஒருவேளை சென்னையில் இருக்காரோ. ஏன்னா இவ்வளோ மைக்குகள் வந்து சென்னையில் இருக்கவங்களுக்கு தான் இப்படியான ஒரு லைம் லைட் கிடைக்கும். பட் செங்கோட்டையன் அவர்கள் கோவையில் இருக்கும்போதே இவ்வளோ மைக்குகள் இருக்கு. கோபிச்செட்டிப்பாளையம் என்று நினைவு, கோபிச்செட்டிப்பாளையம் கோபி அங்கே போனாங்கன்னா அப்போ பார்த்துக்குங்க, போட்டு ரெடியாக வச்சு பேச மாட்டாரா என்று காத்திருக்கிறார்கள். அவர் எங்கேயும் போக மாட்டார். அதிமுக அவர் ஒரு மூத்த தலைவர், அவருக்கு உரிய அங்கீகாரத்தை கொடுப்பார்கள். அப்புறம் இன்னொரு விஷயமும் நாம் பேசணும்னு நினைக்கிறேன். பொறுப்பாளர்கள்லாம் போட்டாங்க செங்கோட்டையன் பேர் விடுபட்டது அப்படின்ட்டு. அது மாவட்ட செயலாளருக்கான பொறுப்பாளர் பட்டியலே கிடையாது. மாவட்ட செயலாளர்களுக்கு உதவி செய்வதற்காக போடப்பட்ட பட்டியல். அதில் தங்கமணி பேர் இல்லை, வேலுமணி பேர் இல்லை, கேசி வேலுமணி பேர் இல்லை. அப்படி இருக்கும்போது செங்கோட்டையன் பேர் மட்டும் அதில் எப்படி இருக்கும்? ஸோ எப்படியாவது இந்த அதிமுக பலவீனமாக இருக்குது. அதிமுகன்றது துண்டு துண்டாக உடைந்த கட்சி என்பதை நிறுவுவதற்கு அவர்கள் தொடர்ந்து திமுக முயன்று கொண்டிருக்கிறது. அதுபோல் எதுவும் இல்லை. அண்டு திரு பழனிசாமி அவர்களோட அந்த கடிதம் தொடர்பாக நேற்றைய நிகழ்ச்சியில் விரிவாக நானும் லியோவும் பேசினோம். ஓனாயும் வெள்ளாடும் ஒன்றாக வாழ முடியாது, பயிரோடு சேர்ந்து களையை அறுவடை செய்ய முடியாது அப்படின்றது தெளிவுபடுத்திட்டாரு. அதோட மீனிங் என்னென்னா, பன்னீர்செல்வத்தை சேர்க்கணும், தினகரனை சேர்க்கணும், சசிகலாவை சேர்க்கணும்லாம் திருப்பி இந்த பேச்செல்லாம் யாரும் எடுக்காதீங்க. ஓனாயும் வெள்ளாடும் ஒன்றாக சேர முடியாதுன்னா யாரை குறிப்பிடுகிறார் என்பது தெளிவாக தெரிந்துவிட்டது. ஸோ இது வந்து செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய பிறந்த நாளையொட்டி எடப்பாடி அவர்கள் கொடுத்த ஒரு கடிதம், அறிக்கை அப்படின்னு சொல்லலாம். அதையொட்டி வந்து ஓபிஎஸ் அவர்கள் ஒரு கடிதம் கொடுத்துருக்காரு. அது என்னன்னு பார்த்துடலாம். அறிக்கை எப்படிப்பட்ட பாவத்தை செய்தவர்க்கும், அது ஒரு பெரிய லெட்டரு. நான் வந்து முக்கியமான போர்ஷன் படிங்க. அவரோட கடிதத்தில் என்ன இருக்குன்றத, முன்னாடி பேஜில் என்ன இருக்குன்றதை நானே சொல்கிறேன். அம்மாவால் அடையாளம் காணப்பட்டவர், அம்மாவால் புகழப்பட்டவர், அம்மாவால் முதலமைச்சராக்கப்பட்டவர். மீண்டும் அடிக்கடி அவர் ஓபிஎஸ் அவர்கள் வந்து என்னை முதலமைச்சர் ஆக்கினாங்க, அவர் கேட்ட உடனே நான் அந்த பதவியை திருப்பி கொடுத்துட்டேன் அப்படின்றாரு. திருப்பி கொடுக்கலன்னா விட்டுருப்பாங்களா அவரை? என்னமோ இவர் வந்து தானா, ஏங்க எனக்கு வேண்டாங்க இந்த பதவி, நீங்கள் வச்சுங்கம்மா அப்படின்னு கொடுத்த மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அதைத்தான் எழுதியிருப்பார் அவர். எது குரூஷியல் போர்ஷன் அதை படிங்க நீங்கள். ஸோ எப்படிப்பட்ட பாவத்தை செய்தவருக்கும் அதிலிருந்து தப்பிக்க வழி உண்டு, செய் நன்றி மறந்த பாவத்திலிருந்து விடுபட வேறு மார்க்கம் இல்லை என்கின்ற வள்ளுவரின் வாக்கிற்கிணங்க அழிவிலிருந்து தப்பிப்பது என்பது அறவே இயலாத ஒன்று. பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்று சொல்வார்கள். எனவே 2026ஆம் ஆண்டு மே மாதம் வரை பொறுத்திருங்கள். தமிழ்நாட்டு பூமியை ஆளப்போவது யார் என்பது தெரியும். நன்றி கெட்டவர்கள் தூக்கி எறியப்படுவார்கள். துரோகம் நிச்சயம் வீழும். நயவஞ்சகம் நசுக்கப்படும். சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால், கருவாடு மீனாகாது, கறந்த பால் மடி புகாது, நயவஞ்சகம் வெற்றி பெறாது. இவர் யாரை கொடுப்பிருக்கிறார் என்பதில் ஒன்றும் பெரிய கம்பசூத்திரம் ஒன்றும் இல்லை. எடப்பாடி பழனிசாமி அவர்களைத்தான் இவர் வந்து குறிப்பிடுகிறார். என்னென்னா, அவர் ஒரு பதில் அளித்துட்டார். அவர் வந்து இனிமேல் உனக்கு என்ட்ரி கிடையாது, பஸ்ஸு கிட்ட வந்துடாது அப்படின்றத தெளிவுபடுத்தி விட்டார். ஸோ நயவஞ்சகர், துரோகி, நன்றி கெட்டவர் என்று இவர் இத்தனை வார்த்தைகளில் யாரை குறிப்பிடுகிறார் என்றால், திரு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய திரு பழனிசாமி அவர்களை தான் திரு ஓபிஎஸ் அவர்கள் அவருடைய இதில் குறிப்பிடுகிறார். என்னென்னா, அவர் ஒன்று வெளியிட்டார், பதிலுக்கு நம்ம ஒன்று வெளியிடலைன்னா நாளைக்கு ஆதரவாளர்கள்லாம் கேள்வி கேட்பாங்க என்ற அடிப்படையில் அவர் இதை சொல்லியிருக்கிறார். உங்களுக்கு இயல்பாக பலர் கேள்வி எழுப்புகிறார்கள். எடப்பாடி பழனிசாமி இவரை துரோகின்றாரு, அவர் துரோகி இல்லையா என்ற கேள்வி உங்களுக்கும் அந்த சந்தேகம் இருக்கும். குறிப்பாக வேறு என்ன இது தொடர்பாக உங்களுக்கு என்ன சந்தேகம்? நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க இதில்? துரோகின்னு சொல்கிறதுல தொடர்பாக நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க சொல்லுங்கள். அதான் சார், சசிகலா அவர்கள் ஜெயிலுக்கு போகிறாங்க.
அந்த கூவத்தூருக்கு அப்புறம் தான் வந்து எமர்ஜ் ஆகி திரு எடப்பாடி அவர்கள் முதலமைச்சர் ஆகிறாரு. ஸோ திரும்ப சசிகலா வரும்போது அவர்களுடைய தலைமையை ஏற்றுக்கொண்டு அவங்க வந்து நேரடி அரசியலுக்கு வர முடியாது. ஏன்னா அந்த 10 வருஷம் அவங்க வந்து அரசியலில் நிற்கக்கூடாதுன்றதான் இருக்க அடிப்படையில் அவங்க கைடன்ஸை எடுத்துக்கிட்டு ஒன்று கூடி அவங்க தேர்தலை எதிர்கொண்டிருக்கணும் அப்படின்றத சொல்ல வராரு. ஸோ சசிகலா கையில் அவங்க கொடுக்கல. ஓபிஎஸ்ஸையும் வந்து பதவியிலிருந்து தூக்கிட்டாங்க. அடிப்படை உறுப்பினர் கூட அதிமுகவில் ஓபிஎஸ் அவர்கள் இல்லை அப்படின்ற அடிப்படையில் ஓபிஎஸ் வந்து இபிஎஸ்ஸை துரோகி அப்படின்னு சொல்கிறாரு. இதில் அரசியலில் துரோகம், வஞ்சகம் இது எல்லாம் சேர்ந்தால்தான் அதன் பெயர் அரசியல். புரிகிறதா? நீங்கள் இது வரலாறு நெடுக ஏராளமான சான்றுகள் இருக்கின்றன. வஞ்சகம், சூது, துரோகம் இதெல்லாம் இல்லாட்டினா அது அரசியலே கிடையாது. ஸோ அதனால் அவரை துரோகி என்பதும் இவரை துரோகி என்பதும் எல்லாம் பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டியதில்லை. எளிமையாக விஷயங்களை பார்த்தால் பெரும்பான்மை கட்சி உறுப்பினர்களின் ஆதரவு யாருக்கு இருக்கிறது? சிம்பிளான கேள்வி. நான் இதில் வந்து எடப்பாடி துரோகி இல்லை, ஓபிஎஸ் தான் துரோகி அல்லது ஓபிஎஸ் துரோகி இல்லை எடப்பாடி தான் துரோகி, இதுக்குள்ளேயே நான் போக விரும்பல. கட்சி யார் பக்கம் இருக்கிறது? எப்போவுமே ஒரு ஜனநாயகத்தில் பெரும்பான்மை அடிப்படையில் தான் முடிவுகள் எடுக்கப்பட வேண்டும் இல்லைங்களா? பல முறை இந்த கட்சியை முடக்குவதற்கு, இந்த சின்னத்தை முடக்குவதற்கு திரு பன்னீர்செல்வம் அவர்கள் இன்று வரை நீதிமன்றத்தை நாடிக்கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் பல முறை பார்த்திருக்கிறீர்கள். தொடர்ந்து இதை அவர் செய்து கொண்டிருக்கிறார். கட்சியில் பிளவு இருக்கா, கட்சி யார் பின்னால் இருக்கிறது என்பதை முடிவு செய்யக்கூடியது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அமைப்பு விதிகளின்படி பொதுக்குழு. அந்த பொதுக்குழுவில் 1600 சொச்சமோ என்னமோ இருக்குது. அதில் ஒரு 50-60 பேரை தவிர்த்து மீதமுள்ள அத்தனை பொதுக்குழு உறுப்பினர்களும் ஒன்றுபட்டு திரு பன்னீர்செல்வம் அவர்களை கட்சியிலிருந்து நீக்க வேண்டும். இரட்டை தலைமை, ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் என்ற பதவிகளை நீக்க வேண்டும். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொதுச் செயலாளராக நாங்கள் தேர்ந்தெடுக்கிறோம் என்று பொதுக்குழு என்பது முடிவு செய்து விட்டது. இந்த முடிவு தேர்தல் ஆணையத்திற்கு அனுப்பப்பட்டு தேர்தல் ஆணையம் அமைப்பு விதிகளில் ஏற்படுத்தி இந்த திருத்தங்களை ஏற்றுக்கொண்டு 2 பதவிகளை நீக்கிவிட்டு பொதுச் செயலாளர் பதவி தான் இறுதியானது என்று தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கொண்டு விட்டது. இன்று கட்சி முழுமையாக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களின் தலைமையின் கீழ் இணைந்திருக்கிறது. திரு பன்னீர்செல்வம் அவர்கள் நன்றி கெட்டத்தனம், துரோகம், வஞ்சகம் இது எல்லாவற்றையும் சொல்கிறார். இவர் சொல்வதில் நியாயம் கூட இருக்கலாம். ஆனால் தேனி மாவட்டத்தில், அவரது சொந்த மாவட்டத்தில் உள்ள அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகிகளே ஏன் திரு பன்னீர்செல்வம் அவர்கள் பின்னால் இல்லை என்ற கேள்வி உங்களுக்கு வருதா இல்லையா? சொல்லுங்கள், இதுக்கு பதில் சொல்லுங்கள் எனக்கு. இப்போ இவர் சொல்கிறதுல லாஜிக்கு நியாயமும் இருந்துச்சுன்னா அட்லீஸ்ட் குறைஞ்சது ஒரு 25 to 30% ஏடிஎம்கே பீப்புள் இவர் பின்னாடி வந்திருக்கணுமா இல்லைங்களா? ஏன் இல்லைன்னு சொல்லுங்கள். ஸோ இப்போ அவங்களாம் இல்லையாங்க சார்? அவங்க அதிமுக கூட தான் இருக்காங்களாங்க சார்? இப்போது அவர் வந்து தொடர்ந்து போய் இந்த பொதுக்குழுவை நடத்தும்போது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? வானகரத்தில் பொதுக்குழு நடந்துகிட்டு இருக்கும்போது தான் இவர் பொதுக்குழுவில் கலந்து கொள்ளாமல் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தேனி மாவட்டத்திலிருந்து அழைத்து வந்த ரவுடிகளோடு சேர்ந்து அடித்து உடைத்த சம்பவங்களையும் நாம் பார்த்தோம். இவர் பின்னால் கட்சியின் கணிசமான பொதுக்குழு உறுப்பினர்களோ அல்லது கட்சியோ இருந்தால் இவர் தேர்தல் ஆணையத்தில் போய் கட்சி ஸ்பிளிட் ஆயிடுச்சுன்றதை நிரூபித்து இவரால் வெற்றி பெற்றிருக்க முடியும். இன்று வரை இவரால் எதுவுமே செய்ய முடியவில்லை என்பது தானே யதார்த்தம். இவர் கிட்டத்தட்ட வந்து 2021 தேர்தல் முதலாகவே இந்த பிரச்சனைகள் ஓடிக்கொண்டிருக்கிறது. யார் முதல்வர் வேட்பாளர் என்ற பிரச்சனை தான் 21 தேர்தல் அவர் எழுப்பினார். அதற்கு பிறகுதான் இவர் நீக்கப்பட்டது. 22 தான் அந்த பொதுக்குழு நடத்தி இவரெல்லாம் நீக்கினாங்க. இவர் பின்னால் செல்வாக்கு இருந்தால் இவர் ஏன் பிஜேபியின் தயவை நாடுகிறார் என்பதற்கு மட்டும் எனக்கு விளக்கம் சொல்லுங்கள். பிஜேபி எங்களை அமித்ஷா ஒன்றாக இருக்க வேண்டும் என்று சொன்னார். மோடி ஒன்றுபட்ட அதிமுக தான் சிறந்ததுன்னு சொல்லியிருக்காரு. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் அதிமுக ஒரு கேண்டிடேட் போடும்போது இவர் பதிலுக்கு ஒரு கேண்டிடேட் போட்டார். அப்போது செய்தியாளர்கள் இவரிடம் பிஜேபி கேண்டிடேட் போட்டால் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டால் நான் எனது கேண்டிடேட்டை வாபஸ் வாங்கிக்குவேன்னு சொன்னார். மீண்டும் 2 பேருக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. அவ்வளோ வளனில் பேசிகிட்டு இருக்குது ஒன்றும் இல்லை. எடப்பாடி பழனிசாமி அதிமுக நன்றாக இருக்க வேண்டும், வலுவாக இருக்க வேண்டும், அதிமுக சொந்த காலில் நிற்க வேண்டும் என்று திரு பழனிசாமி விரும்புகிறார். அதிமுகவில் இருக்கக்கூடிய கட்சி தலைவர்களும் அதைத்தான் விரும்புகிறார்கள், தொண்டர்களும் அதைத்தான் விரும்புகிறார்கள். திரு பன்னீர்செல்வம் கட்சி எக்கெடுக்கெட்டு போனாலும் பரவாயில்ல, நான் நல்லா இருக்கணும், அதுக்கு பிஜேபியின் துணையோடாவது இந்த கட்சியை உடைக்க வேண்டும் என்பதில் இவர் தீர்மானமாக இருக்கிறார். உள்ளபடியே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற வேண்டும் என்ற விருப்பம் இவருக்கு இருந்திருந்தால் குறைந்தது இந்த நாடாளுமன்ற தேர்தலில் இவர் போட்டியிடாமல் இருந்திருக்க வேண்டும். ராமநாதபுரத்தில் பழாப்பழ சின்னத்தில் போட்டியிட்டு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளரை 3வது இடத்திற்கு தள்ளுவது தான் அதிமுகவை மீண்டும் ஆட்சிக்கு கொண்டு வரதுக்கான வழியா? ஒரு கேபி முனுசாமி அவர்கள்ட்ட, சார் நீங்கள் இப்போ ஒரு தான் நிபந்தனை இல்லாமல் நான் சேர்றதுக்கு ரெடின்னு சொன்னாங்களே, சொல்லிட்டாரே, நீங்கள் சேர்த்துக்குவீங்களான்னு கேட்டப்போ முத நாள் இதை சொல்லிவிட்டு மறுநாள் போய் சுப்ரீம் கோர்ட்டில் கேவியட் ஃபைல் பண்ணுறவர் எப்படிங்க சேர்த்துக்க முடியும்? இத்தனைக்கும் திரு கேபி முனுசாமி அவர்கள் திரு பன்னீர்செல்வம் தர்ம யுத்தம் நடத்திய போது அவரோடு பயணித்தவர் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. தர்ம யுத்தம் சமயத்தில் திரு முனுசாமி அவர்களுக்கு இவர் ஓபிஎஸோடு இருந்தார். ஓபிஎஸோடு தர்ம யுத்தம் சமயத்தில் இருந்த 1-2 பேரை தவிர ஒருவர் கூட இன்று அவரோடு இல்லையே. கடைசியாக அங்கிருந்து வந்து டாக்டர் மைத்ரேயன் அவர்களும் எடப்பாடி பழனிசாமியோடு இணைந்து விட்டார். ஏன் ஒருவர் கூட அவரோடு இல்லை?
ஸோ அவர் நான் மட்டும் நன்றாக இருந்தால் போதும், கட்சி எக்கேடு கெட்டு போனாலும் பரவாயில்லை, கட்சி அழிந்தாலும் பரவாயில்லை என்பது திரு பன்னீர்செல்வம் அவர்களின் எண்ணம். இதை புரிந்து கொண்ட தலைவர்கள் தான் எடப்பாடி பழனிசாமியின் பின்னால் திரண்டிருக்கிறார்கள். இந்த கட்சியில் பிளவு இருக்குது, உடஞ்சிருக்கு, இந்த கட்சி பலவீனமாக இருக்குன்ட்டு திமுக ஒரு சித்திரத்தை தொடர்ந்து முயல்வதற்கான நோக்கம் எடப்பாடி பழனிசாமியின் தலைமையில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்று வலுவாக இருக்கிறது. அந்த உண்மையை உடைத்து அது ஒரு போலி பிம்பம் என்பதை நிறுவதற்கு தான் இவங்க இவ்வளோ வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு விஷயத்தை இதோடு சேர்த்து இன்னொரு விஷயத்தை பேசிவிடலாம். மிகவும் துணிச்சலாக எத்தனையோ அழுத்தங்கள் மற்றும் மிரட்டல்களை எல்லாம் தாண்டி திரு பழனிசாமி அவர்கள் 2024 மக்களவை தேர்தலுக்கே பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி இல்லை என்ற முடிவை எடுத்தார். அதற்கு பிறகு அவருக்கு ஏராளமான அழுத்தங்கள் வந்தது, கோரிக்கைகள் வந்ததுன்றதெல்லாம் நமக்கு தெரியும். திரு பன்னீர்செல்வம் அவர்களை உயிர்ப்போடு வைத்திருந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பலவீனப்படுத்துவதற்கு பாரதிய ஜனதா கட்சி திரு பன்னீர்செல்வத்தை பயன்படுத்தி கொண்டு வருகிறது. பாரதிய ஜனதா கட்சி மட்டும் அல்லாமல் திராவிட முன்னேற்ற கழகமும் இவரை பயன்படுத்தி கொண்டு வருகிறது. இப்போ ஒரு ஆஃபீஸை போய் ஒருத்தரை அடித்து, ஒரு குரூப்பை சேர்ந்து கொஞ்சம் பேரை அடித்து உடைக்கிறாங்க. அது எல்லாமே வீடியோவில் பதிவாயிருக்கு. யார் இந்த தவறுக்கு காரணமானவர்கள் என்று புலன் விசாரணை செய்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வதற்கு காவல்துறைக்கு அதிக நேரம் பிடிக்காது. அது ஒன்றும் பெரிய கண்டுபிடிக்க முடியாத வழக்குகள் எல்லாம் அல்ல. அப்படி இருக்கும்போது திரு பன்னீர்செல்வம் அவர்களே நேரடியாக போய் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அலுவலகத்தை அடித்து உடைத்ததை, அந்த வழக்கில் மீண்டும் மீண்டும் அதிமுக நீதிமன்றத்தை அணுகி விசாரணை விரைவுபடுத்த வேண்டும் என்று பல வழக்குகள் எல்லாம் போட்டும் இன்று வரை ஏன் அந்த வழக்கில் புலன் விசாரணையில் முன்னேற்றம் ஏற்படவில்லை? பன்னீர்செல்வம் தான் இன்றைக்கி இது லீட் பண்ணார்ன்றது எல்லாம் தெரியும். ஸோ திரு பன்னீர்செல்வம் அவர்களை இவர்களும் பயன்படுத்துகிறார்கள், பாரதிய ஜனதா கட்சியும் பயன்படுத்துகிறது. ஸோ கூட்டணிக்கு வரவில்லை என்றால் திரு பழனிசாமி அவர்களை மிரட்டுவதற்கு ஒரு கருவியாக திரு ஓபிஎஸ் அவர்களை பயன்படுத்த வேண்டும் என்று பாரதிய ஜனதா நினைக்கிறது. அதற்கு விருப்பத்தோடு இவர் துணை போகிறார். ரைட். இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட்டு 2019 மக்களவை உறுப்பினரான திரு ஓபிஎஸ் அவர்களின் மகன் திரு ஓபி ரவீந்திரநாத் அவர்களும் வெளிப்படையாகவே பிஜேபி ஆதரவு நிலைப்பாடெல்லாம் இன்றைக்கி எடுத்துட்டார். அவரோட லெட்டரேட்டில் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் மோடி படம், இந்த பக்கம் திரு அமித்ஷா அவர்களின் படம் தான் இருக்கிறது என்பதையும் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ஸோ திரு ஓபிஎஸ் அவர்கள் கட்சியை எப்படியாவது உடைக்கணும், அதாவது ஆட்சிக்கு வந்துடக்கூடாது, எனக்கு இல்லை, யாருக்குமே இருக்கக்கூடாது என்ற நிலைப்பாட்டில் அவர் இருப்பதால் தான் இதை தொண்டர்களும் புரிந்து கொண்டார்கள். நீங்கள் அதிமுக தொண்டர்களை தெரியாத ஏடிஎம்கே ஆஃபீஸ் எல்லாம் அவங்க ஒரு கோயில் மாதிரி அம்மா அமர்ந்த இடம்லாம் மறிப்பாங்க. அதுபோல் நீங்கள் ரவுடிகளோட அடித்து உடச்சி பத்திரத்தெல்லாம் எடுத்து கழிச்சு போட்டிங்க தானே, அதை எப்படி அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள்? சார், இப்போ திருமதி சசிகலா அவர்களை அதிமுகவில் இணைத்தால் தன்னுடைய தலைமைக்கே சிக்கல் வரும், அதனால தான் இணைக்க பயப்படுறாரு திரு இபிஎஸ் அவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அது சரிதானே? என்ன தவறு இருக்குது? என்ன தவறு இருக்கிறது? செல்வி திருமதி சசிகலா அவர்கள் தமிழகத்தின் முதுபெரும் அரசியல் தலைவர் அல்ல, இல்லையா? திரு சசிகலா அவர்களுக்கு தமிழகத்தில் வெளிச்சம் கிடைத்ததற்கான காரணம் செல்வி ஜெயலலிதா, இல்லைங்களா? ஜெயலலிதா இருந்ததால் தான் சசிகலா என்பவரே பொது மக்களுக்கு அறிமுகமானார். செல்வி ஜெயலலிதா அவர்களே இல்லை, அவர் இல்லாத போது திருமதி சசிகலா அவர்களை மீண்டும் உள்ளே அழைத்து உண்மையிலேயே திரு எடப்பாடி பழனிசாமியோட தலைமைக்கு சிக்கல் வரத்தான் செய்யும். அவர் தலைமைக்கு சிக்கல் வருது. ஆனால் பொதுவாக அதிமுகனா முக்குளத்தூர் அவங்களுடைய ஓட்டுகளும் முக்கியம். அப்படி இருக்கும்போது சசிகலா அவங்க வராங்க, ஒன்றுபட்ட அதிமுகவாகி அவங்க பலமாக இருக்க போகிறாங்க அப்படின்றது தான் முக்கியமா, இல்லை எடப்பாடி அவர்களுக்கு தலைமைக்கு சிக்கல் அப்படின்றதுனால சசிகலாவை சேர்க்காமல் இருக்கிறது தான் சரியா? சசிகலா அவர்கள் மூலமாக பிஜேபி உள்ளே நுழையும் என்ற அச்சம் திரு எடப்பாடி பழனிசாமிக்கு இருப்பது நியாயம் தானே? ரொம்ப சிறையிலிருந்து வெளியே வந்த திருமதி சசிகலா அவர்களுக்கு பிரம்மாண்டமான வரவேற்பு அளிக்கப்பட்டது. இங்கே பார்த்துருப்பீங்க, கிட்டத்தட்ட 9 மணி நேரம் அவர் பெங்களூரிலிருந்து இங்கே பயணித்து இங்கே வந்தவர் அரசியலில் இறங்கியிருக்க வேண்டியது தானே? எதற்காக நான் அரசியலிருந்து ஒதுங்கப் போகிறேன் என்று திருமதி சசிகலா அறிவிப்பு வெளியிட்டாரா இல்லையா? நினைவு இருக்கா? நினைவு இருக்கு. வெளியிட்டார். எதற்காக வெளியிட்டிருக்க கூடும்? யார் சொல்லி வெளியிட்டிருப்பார் அந்த அறிவிப்பை? அவங்க மேலே ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்த நிலையில் நாங்கள் கொஞ்ச நாள் தள்ளி இருக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஏன் சொன்னாங்க தெரியல, நீங்கள் சொல்லுங்கள் சார். பிஜேபியோட மிரட்டல் இல்லையா? சரி, அப்போ அன்னைக்கு ஏன் பிஜேபி வரக்கூடாதுன்னு சொல்லிச்சு, இன்னைக்கு ஏன் பிஜேபி சசிகலா அவர்களை அதிமுகக்குள்ளே அனுப்புறதுல கீனாக இருக்காங்க? கூட்டணிக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறார்ல. சரிம்மா, இன்னைக்கு ஒரு ஹைப்போதெட்டிக்கலாக உத்தேசமாக ஒரு வாதத்தை வைப்போம். தமிழகத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் தாவேக கூட்டணி அமைந்து விட்டதுன்னு வைத்துக்கொள்வோம். பிஜேபியோட கதி என்ன? பிஜேபி தனித்து விடப்படுவார்கள், இருக்கிற 4 எம்எல்ஏக்களும் இல்லாமல் போவாங்க. 24ல் 3வது அணி அமைத்து பிஜேபி, இத்தனைக்கும் பாட்டாளி மக்கள் கட்சி உள்ளிட்ட கட்சிகள் கூட்டணியில் இருந்தன. பிஜேபி எத்தனை இடங்களில் வெற்றி பெற்றார்கள்? பிஜேபி கூட்டணி ஒன்றுமே இல்லை. ஆமாம், 0 இல்லை. இப்போ மக்களவைத் தேர்தலில் திரு மோடி அவர்களுக்காக நடைபெற்ற தேர்தலிலே அந்த நிலைமை என்றால்
26 சட்டப்பேரவை தேர்தலில் பிஜேபி சொந்த பலத்தில் அல்லது பாட்டாளி மக்கள் கட்சியோடு கூட்டணி சேர்ந்து வெற்றி பெற முடியுமா சொல்லுங்கள். இன்னொன்று, பாட்டாளி மக்கள் கட்சி இவங்களோட வருவாங்களான்றதுக்கு எந்த உத்தரவாதமும் இல்லை. ஸோ என்ன அவங்களுக்கு வாய்ப்பு, என்ன ஆப்ஷன் பிஜேபிக்கு? அதிமுகவோட சேருவது. அதிமுகவோட சேர்ந்தால் ஓரளவுக்கு வெற்றி பெற முடியும். அவங்க தான் முடியாதுன்றாங்களே. ஒட்டும் கிடையாது, உறவும் கிடையாதுன்றதை இன்றைக்கி வரைக்கும் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க இல்லைங்களா? இவங்க திமுக தரப்பில் ரகசிய கூட்டணி, கள்ள கூட்டணி என்ற குற்றச்சாட்டுகளை சொல்லும் போதெல்லாம் கூட்டணி வேணால் நாங்கள் ஒரு திரு பழனிசாமி பல முறை சொல்லியிருக்காரு, பாருங்க கூட்டணி வேணால் நேரெல்லாம் வச்சுக்கிறோம், அந்த கள்ள கூட்டணி வைக்கிறதுலாம் எங்களுக்கு இல்லை, எங்களுக்கு இந்த பழக்கம் இல்லை, உங்களுக்கு தான் அந்த பழக்கம். கூட்டணி வேணும்னா நாங்கள் இவ்வளோ நாள் கூட்டணி வச்சிருந்தோம், வேண்டான்னு ஒதுக்கி விட்டோம், தேவைப்பட்ட திருப்பி வெளிப்படையாக கூட்டணி வச்சுக்குவோம், கள்ள கூட்டணி வைக்க வேண்டிய தேவையில்லை, பிஜேபியோட கூட்டணி கிடையாதுன்றதை சொல்லிட்டாங்க இல்லையா? இப்போ பிஜேபிக்கு 26க்கு என்ன வழி சொல்லுங்கள், வெற்றி பெற வேண்டும். உங்களுக்கு மத்தியில் இவ்வளோ செல்வாக்காக இருக்கக்கூடிய ஒரு கட்சி, 3வது முறை மத்தியில் ஆட்சியில் அமைத்திருக்கக்கூடிய ஒரு கட்சி தமிழ்நாட்டில் ஒரு இடத்துல கூட வெற்றி பெறவில்லை என்பது அந்த கட்சியின் தலைமை விரும்பாது. ஸோ ஓபிஎஸ் அவர்கள், டிடிவி தினகரன், அதுக்கப்புறம் சசிகலா அவர்களை வச்சு இடையூறு பண்ணி பிஜேபியோட கூட்டணி வைக்கிறது தான் அவங்களுடைய தேவையே தவிர இவங்க 3 பேரையும் அதிமுகக்குள்ளே கொண்டு வர்றது பிஜேபியோட ஆசை கிடையாது. ஏம்மா, ஒரு கட்சி வளர்ந்து பலமாகி ஏற்கனவே ஓரளவுக்கு சிக்கல்கள் இருக்கக்கூடிய நேரத்திலேயே கூட்டணிக்கு வாங்கன்னு சொன்னான்னா கிட்ட வராதுன்னு சொல்லக்கூடிய ஒரு கட்சி இவர்கள் மூவரையும் ஒன்றாக சேர்த்து ஒரு பிராந்திய கட்சியை வலுவாக்குவதற்கு எப்படி ஒரு தேசிய கட்சி நினைக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? சிவசேனா என்ன பண்ணாங்க பார்த்தீங்களா? சரத்பவார் கட்சி என்ன ஆனது? இதுபோல் எத்தனை கட்சிகளை உடைத்திருக்காங்க. இன்னொன்று, கர்நாடகாவில் JDS மதச்சார்பற்ற ஜனதாதளம், நீங்கள் அப்படி அந்த கட்சியில் திரு தேவகவுடா மற்றும் அவரது மகன் திரு குமாரசாமியை தவிர சொல்லிக் கொள்ளும்படி அங்கே யாருமே இல்லை. கிட்டத்தட்ட துடைத்தெறியப்பட்டுள்ளது அந்த கட்சி இல்லைங்களா? அப்போ ஏடிஎம்கே என்ன ஆகும்? சார், இப்போ இந்த ஈக்குவேஷனை சொல்லுங்கள் சார். இப்போ சசிகலாவை உள்ளே எடுத்துக்கிறாருன்னு வைங்களேன் இபிஎஸ், உடனே வந்து ஓகே நம்ம பிஜேபி கூட்டணிக்கு போகலாம் அப்படி சொல்லிடுவாங்களா? என்ன எதிர்பார்க்குறாங்க சார்? எதிர்பார்க்குறது இருக்கட்டும், இன்றைக்கி இப்படி வச்சுக்குவோம்மா, சசிகலாவை சேர்த்துக்கிறாருமா, எல்லோரும் சொல்கிறாங்க சார் நம்ம ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்துக்கிறாங்க. சசிகலா பின்னாடி ஒரு 10 தலைவர்கள் போவாங்களா, போக மாட்டாங்களா? போவாங்க. இப்போ ஏடிஎம்கேல இருக்கக்கூடிய தலைவர்கள் ஒரு 10 பேர் சசிகலா பின்னாடி போவாங்களா, போக மாட்டாங்களா? போவாங்க சார், போவாங்க. அடுத்தது வந்து பொதுச் செயலாளரை மாற்றிவிட்டு புதிய பொதுச் செயலாளரை அறிவிக்க வேண்டும்ன்ற குரல் எழுமா எழாதா? எழும். இதை பண்ண, ஏன்னா நம்ம கூவத்தூர்லாம் பார்த்துருக்கோம், அம்மா நீங்கள் தான்மா, அம்மாவுக்கு அப்புறமா நீங்கள் சின்னம்மா நீங்கள் தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரியான அந்த சீன்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் தான். சரி, சசிகலா அவர்கள் வந்தால் இது நடக்குமா நடக்காதான்னு? நடக்கும். இதுக்கு ஒத்துக்கிறதுக்கு எடப்பாடி என்ன அரசியல் அடிப்படை தெரியாதவரா இல்லை முட்டாளா? ஸோ இப்போ சசிகலா அவர்கள் உள்ளே வர்றதன் மூலமாக முக்குளத்தோர் ப்ளஸ் கவுண்டர் அப்படின்றவங்க இணைந்து இந்த தேர்தலை எதிர்கொள்ள மாட்டாங்களா? கண்டிப்பாக உள்ளே வந்தோடனையும் கட்சியை உடைக்கும் வேலையை தான் சசிகலா பார்ப்பாங்களா? ரொம்ப நல்ல கேள்வி கேட்டீங்க. ஒட்டுமொத்த முக்குளத்தோர் மக்களுக்கும் திருமதி சசிகலா அவர்கள் மட்டும்தான் பிரதிநிதியா? இந்த கட்சியில் மூத்த நிர்வாகியாக இருக்கக்கூடிய திரு RB உதயகுமார் யார்? அதிமுகவின் பொருளாளராக இருக்கக்கூடிய திரு திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் யார்? கட்சியிலே மூத்த நிர்வாகியாக இருக்கக்கூடிய திரு நத்தம் விஸ்வநாதன் யார்? இன்னொரு மூத்த நிர்வாகியான முன்னாள் அமைச்சர் திரு செல்லூர் ராஜு யார்? அப்போது ஒரு சமூகத்துக்கே நாங்கள் தான் பிரதிநிதி நீங்கள் கிளைம் பண்ணுறதே ஒரு மோசடியான செயல் அல்லவா? ஏன்னா திரும்ப அவங்க தான் சார் சொல்கிறாங்க, ஒன்றுபட்ட அதிமுக தான் சரியானது, அதுதான் வந்து தேர்தலை எதிர்கொள்ள பலமாக இருக்கும் அப்படின்னு தான் அவங்க சொல்கிறாங்க. அப்படி ஒரு பிம்பத்தை நீங்கள் இப்போ மீண்டும் நீங்கள் உங்கள் கேள்வியிலிருந்தே நீங்கள் கேட்பதற்கான விடை தெரிகிறது. அப்போது ஒன்றுபட்ட அதிமுகன்னு சொல்கிறது இவங்களை சேர்த்துக்கணுன்றதுக்காக. அந்த சமூக மக்கள் என்ன அதிமுகவுக்கு வாக்களிக்கவே மாட்டார்களா? இன்னொரு விஷயம் சொல்கிறேம்மா, ஜாதின்றது இன்றைக்கி தமிழகத்தில் ஜாதியின் அடிப்படையில் தேர்தல் முடிவுகள் நிர்ணயிக்கப்படுகின்றன என்பதை நான் மறுக்கவில்லை. திமுக ஆட்சி வீழ்த்தப்பட்டே தீர வேண்டும் என்ற ஒரு சூழல் உருவானால் அன்னைக்கு ஜாதியை பார்ப்பாங்களா, கட்சியை பார்ப்பாங்களா? இன்னொன்று, முக்குளத்து மக்கள் காலமாக இரட்டை இலைக்கு வாக்களித்து பழக்கப்பட்டவர்கள் என்பதையும் நாம் மறந்துவிடக்கூடாது. இன்னொன்று, இவர்களால் சிக்கல் இருக்கிறது. இவர்கள் வேட்பாளர்களை போட்டு அந்த இடத்துல வாக்குகளை பிரிப்பார்கள் என்பதை நான் மறுக்கவே இல்லை. ஆனால் இவர்களை சேர்ப்பதால் பிஜேபியின் மிரட்டலுக்கு நம்ம அடிபடுகிறோம், இவர்களை சேர்ப்பதால் கட்சி பலவீனப்படுவதற்கு இவர்கள் வழிவகுப்பார்கள், இவர்களை சேர்ப்பதால் தனது பதவிக்கே ஆபத்து என்கிற போது யார் இதை ஏற்றுக்கொள்வார்கள்? யார் இந்த முடிவை எடுப்பார்கள் சொல்லுங்கள். இன்னொன்று, கட்சி நல்லா இருக்கணும்னா தலைமை பலமாக தான் இருக்கணும். அவ்வளோதான், முடிச்சிட்டிங்க. நீங்கள் இப்போ இவ்வளோ நேரம் இத்தனை கேள்வி எல்லாம் கேட்டுட்டு நீங்களே இதை சிம்பிளாக ஃபைனலைஸ் பண்ணி சம்மப் பண்ணி சொல்லிட்டீங்க. அப்போ கட்சி தலைமை பலமாக இருக்கணுமா?
கட்சி தலைமை பலமாக இருக்கிறதுனால தானே பிஜேபியோட கூட்டணி கிடையாதுன்ற முடிவு எடுத்தாங்க. அப்போதும் பிஜேபி ஆளும் கட்சி, இப்போதும் பிஜேபி ஆளும் கட்சி. ஒரு வார்த்தை சொன்னால் இன்றைக்கி பிஜேபி கூட்டணிக்கு வரதுக்கு ரெடியாக இருக்காங்க. அப்போது அந்த தலைமை உறுதியாக இருக்கிறதுனால தானே இன்றைக்கி இந்த முடிவு எடுக்க முடியுது. இன்றைக்கி சசிகலாவாகட்டும், திரு தினகரன் ஆகட்டும், திரு பன்னீர்செல்வம் ஆகட்டும், பிஜேபியோட கூட்டணி கிடையாதுன்னு நீங்கள் சொல்லுங்கள். யாரோ சொல்கிறாங்களா? மோடி நல்லாட்சி தருகிறார்னு 3 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்களா? ஒன்றாக இருக்கணும்னு சொல்கிறாங்கிறது ஒரு புறம் வைங்க. பிஜேபி தொடர்பாக அவரது நிலைப்பாடு என்ன? ஒன்று. இரண்டாவது, 24 தேர்தலில் அவர்கள் யாரோட கூட்டணி சேர்ந்து போட்டியிட்டார்கள்? சிறுபான்மையினரின் வாக்குகள் நமக்கு வரவில்லை, நாம் தமிழகத்தின் உரிமைகளுக்காக நாம் தனியாக நிற்கணும் அப்படின்ற முடிவை அதிமுக எடுத்த போது, அதிமுக நன்றாக இருக்க வேண்டும் என்று இன்று வரை பேசிக்கொண்டிருக்கக்கூடிய இவர்கள் யாரோடு கூட்டணி வைத்து போட்டியிட்டார்கள்? அப்போ இவர்களோட நோக்கம் வெற்றி பெற வேண்டும் என்பதை விட அதிமுகவை வலுவிழக்க செய்ய வேண்டும் என்பது தானே இவர்கள் நோக்கமாக இருந்துச்சு. அதிமுக பல இடங்களில் 3வது இடத்திற்கு போனதற்கு டிடிவி தினகரன் மற்றும் பன்னீர்செல்வம் காரணமாக அமைந்தார்களா இல்லையா? சின்னம் இல்லாமல் பலாப்பழம் சின்னத்தில் போட்டிட்டாரா இல்லையா? அப்படி போட்டிட்டு இவர் என்ன லாபத்தை அடைந்தார் சொல்லுங்கம்மா? இவர் ஆல்ரெடி எம்எல்ஏ, நீங்கள் மறந்துடக்கூடாது. திரு பன்னீர்செல்வம் அவர்கள் இப்போது எம்எல்ஏ. எம்பி தேர்தலில் எதுக்கு போட்டிட்டார்னு எனக்கு ஒன்று சொல்லுங்கம்மா. அவருக்கு நம்ம எல்லாரையும் விட அவருக்கு நல்லா தெரியும் நம்ம ஜெயிக்க முடியாது இல்லையா? எதுக்கு போட்டிட்டார் சொல்லுங்கள்? சாதியின் பெயரை சொல்லி அந்த வாக்குகளை பிரித்து அதிமுகவை 3வது இடத்துக்கு தள்ள வேண்டும். இந்த கட்சி வலுவாக இருக்க வேண்டும், நயவஞ்சகம் அது இதுலாம் சொல்லிட்டு இந்த கட்சி வலுவாக இருக்கணும்ட்டுலாம் மீண்டும் மீண்டும் சொல்லக்கூடியவர் குறைந்தபட்சம் ஒதுங்கி இருந்துட்டு இப்போது கேட்கலாம். குறைந்தபட்சம் நீங்கள் நேசிக்கக்கூடிய கட்சியான அதிமுக வலுவாக இருக்க வேண்டும் என்ற எண்ணமாவது திரு பன்னீர்செல்வத்துக்கு இருக்கணுமா இல்லையா? இன்னைக்கு வரைக்கும் மீண்டும் மீண்டும் தேர்தல் ஆணையத்தில் பெட்டிஷனு, ஹைகோர்ட்டில் பெட்டிஷனு, டெல்லி ஹைகோர்ட்டில் பெட்டிஷனு, சுப்ரீம் கோர்ட்டில் பெட்டிஷன் போடுறாரா இல்லையா? ஸோ அதுதான் திருமதி ஜானகி அவர்கள் கூட இந்த கட்சியின் மேல் கொண்ட பிரியத்தினால தான் கூப்பிட்டு ஜெயலலிதா அவர்களை கூப்பிட்டு அந்த ஆட்சியை கொடுத்துட்டு போயிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. பெரிய மனுஷிமா சிஎம் ஆனாங்க, 13 நாள் சிஎம்மாக இருந்தாங்க, தேர்தலில் போட்டியிட்டாங்க, தோற்ற உடனே இது கட்சி என் கணவரின் கட்சி, என் கணவர் ஆசையாக உருவாக்கிய கட்சி, அது இப்படி உடைந்து சின்ன பண்ணமாவதைப்பா நான் பார்த்து கொண்டிருக்க மாட்டேன், நான் அதற்கு காரணமாக இருக்க மாட்டேன். இந்தம்மா நீங்கள் அப்படி இருக்கீங்களா? தொடர்ந்து இந்த கட்சியை பலவீனப்படுத்துகிற வேலையை தானே நீங்கள் செய்கிறீங்க. எல்லாத்தோட உச்சமாக நான் பார்க்குறது இந்த ஆஃபீஸை பூந்து அடிச்சு உடச்சது தான். அங்கே பொதுக்குழு நடக்குது, பொதுக்குழு போகாமல் நீங்கள் வீட்டில் இருக்கட்டும். ரவுடியை கூட்டு எதுக்கு ஆஃபீஸில் என்ன வேலை உங்களுக்கு சொல்லுங்கள்? எனக்கு ஒரு காரணத்தை சொல்லுங்கம்மா. என்ன அங்கே போயிட்டாருமா? என்ன அடைந்திருக்க போகிறார் இவர்? என்ன செஞ்சிருக்க முடியும்? போய் உட்காந்துக்கிட்டாருன்னு வச்சுங்க, விட்டுருவாங்களா எடிமிக்கல? இப்போ அவர் போயிட்டாருப்பா, நம்ம இனிமேல் அதிமுக அலுவலகத்துக்கே போக முடியாதுன்னு சொல்ல போகிறாங்களா? என்ன நோக்கத்துக்காக அங்கே போயிருப்பார் நீங்கள் நினைக்கிறீங்க சொல்லுங்கள்? கரெக்டாக இங்கே பொதுக்குழு நடக்குதுமா வானகரத்தில், அதிமுகவினர் பூரா அங்கே இருக்காங்க. ஏதோ டாக்குமெண்ட் எடுக்க போனாங்கன்னு அப்போ சொன்னாங்கல்ல சார்? நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் உங்களுக்கு என்னென்ன காரணம் தோணுதோ சொல்லுங்கள். அப்போ அதான் சொன்னாங்க. இந்த என்ன அடைய முடியும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? குழப்பத்தை உண்டு பண்ணலாம். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்றதை நீங்கள் மறந்துட்டீங்க. அது ஞாபகம் வந்துச்சுன்னா உங்களுக்கு தெரியும். இவர் போகிறாரு, போய் கலெக்டை பண்ணுறாரு, பண்ண உடனே காவல்துறை வருது, வந்த உடனே காவல்துறை வருவாய் அதிகாரிகளுக்கு தகவல் சொல்லுது. வருவாய் அதிகாரிகள் வேகமாக அதாவது ரெவன்யூ அத்தாரிட்டிஸ்க்கு ஒரு இடம் டிஸ்பியூட்டாக இருந்துச்சுன்னா அந்த இடத்த சீல் வைக்க ரைட்ஸ் இருக்குது. வேகமாக நீ வேலை நடந்துச்சு. அந்த பக்கம் பொதுக்குழு நடந்துட்டு ஒரு போகிறாரு, அடிச்சு உடச்சி உள்ளே போய் உட்காந்து ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. போலீஸ் வருது, இவர்களையும் வெளியேற்றி விடுகிறது. வெளியேற்றி விட்ட உடனே வருவாய் ஆர்டிஓன்னு நினைக்கிறேன் சர்ச்சைக்குரிய இடம்னு சொல்லிட்டு சீல் வச்சிட்டாங்க. திரு சி.வி. சண்முகம் அவர்கள் நீதிமன்றத்தை அணுகித்தான் இதை அந்த அலுவலகத்தின் சீலை அகற்ற முடிந்தது. ஸோ பக்கா ஸ்கிரிப்டாங்க சார்? தெரியலையா உங்களுக்கு? நான் தான் கேட்குறேன், சொல்லுங்கள். ஆஃபீஸ் போய் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க சொல்லுங்கள்? நீங்கள் ஆஃபீஸுக்கு போய் அந்த சேரில் உட்காந்துட்டீங்கன்னா நீங்கள் பொதுச் செயலாளர் ஆகிடுவீங்களா? இல்லை. அப்போ எதுக்குமா போனீங்க? யாருடைய துணையோடு அங்கே போனார்ன்றது தெரியுதா? சொல்லுங்கம்மா. இப்படிப்பட்ட ஒரு நபரை திரு பழனிசாமி கட்சியில் சேர்த்துட்டு என்ன பண்ண போகிறாரு? என்ன பண்ண சரியா? அது சொல்லுங்கள். நீங்கள் நிறைய கேள்விகள் கேட்டீங்க. இப்படிப்பட்ட நபரை கட்சியில் சேர்த்துக்கிறது சரியா? என்ன ஆகும் கட்சி அதுக்கப்புறம்? சேர்ந்த பிறகு என்ன கேட்பார்? இரட்டை தலைமை வேணும்னு கேட்பார். இப்போ நல்லா தானே கட்சி போயிட்டுருக்கு. எதுக்கு இரட்டை தலைமை? உங்களுக்கு நினைவு இருக்காது, மறந்துருப்பீர்கள். ஃபஸ்ட்டு இந்த இரட்டை தலைமையின் மேலே வேலைக்கு ஆகாதுன்ற முடிவுக்கு திரு பழனிசாமி அவர்கள் வந்தது அப்போது தான். 2 வேக்கன்சி எதுக்கு? மாநிலங்களவைக்கு அதிமுகவுக்கு 2 எம்பி உண்டு. ஒரு எம்பி போஸ்ட்டுக்கு திரு சி.வி. சண்முகம் அவர்களை நியமிக்க வேண்டும் என்று முடிவெடுத்தாயிடுச்சு. என் ஆள் ஒருத்தரை போடுன்னு தேர்தல் இறுதி நாள் வரை திரு ஓபிஎஸ் அவர்கள் கையெழுத்து போடல. அந்த இரட்டை தலைமை இருக்கும்போது அந்த ஃபார்மில் 2 பேரும் கையெழுத்து போடணும். புரியுதுங்களா? இவரோட ஆள் ராமர்னு நினைக்கிறேன், தர்மர், இப்போதும் நம்ம எம்பியாக இருக்கார் அவர். என் ஆள் ஒருத்தர் போடு.
இல்லைன்னா சிவி சண்முகம் எம்பி ஆக முடியாது. எப்படி ஒரு கட்சி 2 எம்பி போஸ்ட் விட முடியும்? அந்த சமயத்தில் தான் முதல் முறையாக திரு பழனிசாமி முடிவெடுக்கிறார், இது சுத்தப்படாது, பொதுக்குழு கூட்டி பார்த்துடலாம், ஏன் நான் பார்த்துடலாம் அப்படின்ட்டு. இந்த பஞ்சாயத்து நடந்துட்டு இருக்கும்போதே பொதுக்குழுவை கூட்டி பன்னீர்செல்வத்தை நீக்கணுன்ற முடிவுக்கு எடப்பாடி வந்து விட்டார். வேறு வழி இல்லாமல் இவர் கேட்ட அந்த தர்மர் என்பவரை எம்பி ஆக்கி கையெழுத்து போட்டு முடிச்சுட்டு அதற்கு பிறகு தான் பொதுக்குழுவை கூட்டி இந்த இரட்டை தலைமையெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படின்னு பண்ணியாச்சு. நீ கட்சி நல்லா ஒரு 2-3 வருஷமாக நல்லா நடந்துட்டுருக்குமா. இப்போது திரு பன்னீர்செல்வம் அவர்களை சேர்த்தால் மீண்டும் இந்த பிரச்சனை வருமா வராதா சொல்லுங்கள்? அதான் ஒரு நிரந்தரமற்ற தன்மை தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கும். இது ஒரு கட்சிக்கு நல்லதா? நல்லது கிடையாது. ஏன்னா தொடர்ந்து நீங்கள் வந்து கட்சிக்குள்ளே இருக்க சிக்கலையே தீர்த்துக்கிட்டு இருப்பீங்களா? கட்சி எல்லாருமே சேர்ந்து போயிட்டு ஒரு தேர்தலை எதிர்கொள்ளணும் அப்படின்னா திடமாக இருக்கணும் கட்சி. உறுதி. நீ இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்க தலைமை உறுதியாக இருக்க வேண்டும் அப்படின்னு. நீங்கள் ஒன்ஸ் இவரை சேர்த்திங்கனாலே தலைமைக்கான பலவீனமாக இல்லையா? அது ஃபஸ்ட்டு இவர் சேர்த்துக்கிட்டாலே பலவீனமா, அவ்வளோதாம்மா, சிம்பிள்மா. நீங்கள் எல்லாம் சேர்ந்து பொதுக்குழு கூட்டி எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு திருப்பி இவர் சேர்த்துக்கிட்டிங்கன்னா தலைமை பலவீனமாக இல்லையா? சரி, இன்றைக்கி பன்னீர்செல்வம் பேசினார், பிரச்சனை பண்ணார், அவருக்கு கூப்பிட்டு ஒரு பதவி கொடுத்துட்டாங்க. நாளைக்கு நாமளும் பேசலான்னு 4 தலைவர்கள் கிளம்புவாங்களா மாட்டாங்களாம்மா? அது மட்டும் இல்லை, இன்றைக்கி வந்து உறுப்பினர் கூட கிடையாது. ஸோ இப்படி இருக்கும்போது அவர் இந்த மாதிரியான வழக்குகள்லாம் பதிவு பண்ணும்போது நீங்கள் உறுப்பினர் கூட கிடையாதுன்னு சொல்லிட்டு வழக்குகள் தள்ளுபடி பண்ணப்படுது. ஒருவேளை சேர்த்ததுக்கு அப்புறமா திரும்பவும் இதை மாதிரியான சிக்கல்கள் கொடுத்தாரு, வழக்குகளை பதிவு பண்ணார்னா இன்னும் ஸ்ட்ராங்கான பொசிஷனில் இருந்து அவர் சண்டை போட்டுட்டு இருப்பார். அது மட்டுமல்லாமல் உள்ளே சேர்த்து அவர் நீங்கள் ஸ்ட்ராங்கான பொசிஷனில் சண்டை போடுவார்ன்றது ஒரு வலுவான ஒரு பாயிண்ட்டு. அதை பயன்படுத்தி பிஜேபி கட்சியை முடக்க நினைக்காதா? இப்போவே வெளியே வச்சுக்கிட்டே கூட வந்து இரட்டை இலைக்கு சிக்கல், பொதுச் செயலாளர் அப்படின்ற பதவிக்கு சிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இன்னும் உள்ளே இருந்து சண்டை போடும்போது அது மிகப்பெரிய இம்பேக்டை ஏற்படுத்தும். பன்னீர்செல்வத்தை அதிமுகவில் சேர்ப்பது என்பது பிஜேபியை கட்சியில் சேர்ப்பதற்கு சமம், அவ்வளோதான். என்னைக்கு வந்து திரு பன்னீர்செல்வத்தை உள்ளே சேர்க்கிறாரோ அன்று எடப்பாடி பழனிசாமி தன் அரசியல் வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைத்துக் கொள்கிறார் என்று பொருள், வேறு பொருளே கிடையாது. அன்னைக்கு ஒன்று சேர்த்ததற்கான காரணம் தேவை இருந்தது. என்னென்னா ஒன்று சேர்க்கலைன்னா ஆட்சியை கவுத்துருவேன்னு பிஜேபி சொல்கிறாங்க. யார் சேர்த்து வச்சது? அப்போது தமிழகத்தின் பொறுப்பு ஆளுநராக இருந்த திரு வித்யாசாகர் ராவ் தான் இருவரையும் கரம் கோர்த்து சேர்த்து வைத்தார்கள், நினைவிருக்கிறதா? இல்லைன்னா அப்பவும் எடப்பாடி ஒத்துக்கிட்டு இருந்திருக்க மாட்டார். ஏன்னா அன்றைக்கி அவரது ஒத்துக்கலைன்னா ஆட்சி கலைச்சி விட்டுருப்பாங்க இல்லையா? அவர் முதலமைச்சராக நீடித்திருக்க முடியாது. அன்றைக்கி ஒத்துக்கிட்டாரு. சிவசேனாவுக்கு நடந்தது அன்னைக்கே நடந்திருக்கும். எக்ஸாக்ட்லி. ஓபிஎஸ் ஒரு பக்கம் இருப்பார், திரு எடப்பாடி ஒரு பக்கம் இருப்பார், இன்னும் 5-6 குரூப்பாக உடஞ்சிருக்கும். ஸோ இன்றைக்கி உடைந்து கட்சி இனிமேல் தேராதுன்னு ஒன்றும் இல்லை. எளிமையாக சொல்கிறேம்மா, அந்த பொதுக்குழுலாம் நடக்கக்கூடிய சமயத்தில் நீங்கள் எடப்பாடி இப்படிப்பட்ட ஒரு தலைவராக உருவாவார்னு நீங்கள் நினச்சிங்களா? சொல்லுங்கள். இன்றைக்கி அப்படி பார்த்தா சார், எடப்பாடியோட ஆட்சியே பரவாயில்ல போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. ஏன்னா அதுக்கு ஒரு டைம் எடுத்திருக்கு. எனக்கு கூட அப்படியான உணர்வு இருக்குது. ஆனால் அன்னைக்கெல்லாம் வந்து அவர் ஆட்சி பண்ணும்போது அவ்வளோ நையாண்டிகளை எல்லாரும் பண்ணுறதை பார்த்துருக்கேன். நானுமே கூட அதில் பங்கேற்று இருக்கேன். ஏன்னா விவரம் தெரியல இப்போது. ஆனால் ஒரு டிஃப்ரெண்ட் டைமென்ஷன் கிடைக்குது. இங்கே 22 அந்த ஜூன் மாதம் என்று நினைவு எனக்கு பொதுக்குழு நடந்தது. அந்த பொதுக்குழு நடந்த சமயத்திலெல்லாம் உறுதியாக பிஜேபி கூட்டணி வேண்டாம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அதிமுகவை உறுதியாக்குவாரா எடப்பாடி பழனிசாமின்ட்டு யாருமே நினைக்கல. கடைசி வரைக்கும் இந்த கட்சி அவ்வளோதான், பிஜேபி இந்த கட்சியெல்லாம் வாழவே விடாதுன்ட்டு நினைத்து கொண்டிருந்த நேரத்தில் கட்சியை ஒற்றுமையாக்கி பிஜேபி கூட்டணி வேண்டாம் என்று சொல்லி இந்தியாவில் ஏதாவது ஒரு கட்சி பிஜேபியை பகைச்சிக்கிட்டு வாழ முடியுமா சொல்லுங்கள்? அந்த உறுதி தானே ஒரு தலைவனுக்கு அழகு. அது இருக்கா இல்லையா? அவ்வளோதான். ஸோ செல்வி ஜெயலலிதா அவர்கள் வந்து இறந்து போகிறாங்க. அதுக்கப்புறம் இபிஎஸ் ஓபிஎஸ் அவர்கள் தலைமையிலான ஒரு ஆட்சி அமையுது. பிஜேபி கூட்டணியில் இருக்குது. ஸோ அதை தொடர்ந்து பிஜேபியோட கூட்டணி இருக்கிறதுனாலேயே அதிமுக மேலே மிகப்பெரிய ஒரு அவப்பெயர் இருக்குது. ஸோ அந்த ஒரு காரணத்தினாலேயே திமுக வரணும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டுச்சு. அதெல்லாம் நான் நம்பினேன். பட் இன்னைக்கு காலம் கடந்து வந்து அதெல்லாம் திரும்பி பார்த்தா திரு இபிஎஸ் அவர்கள் உரிமையின் வரும் வரை காத்திருந்தாரோன்னு தோணுது. இந்த கட்சியை வந்து பலப்படுத்துவதற்கு பிஜேபி எது சொன்னாலும் நம்ம கேட்காம இந்த கட்சியை எடுத்துட்டு போகிறதுக்கு என்ன செய்யணுமோ அதெல்லாம் படிப்படியாக செஞ்சுட்டு வந்திருக்காரு. சட்ட போராட்டங்கள் செஞ்சிட்ருக்காருன்னு புரியுது. ரொம்ப அழகாக எல்லாத்தையும் சம்ம பண்ணி சொல்லிட்டீங்க. உரிமையின் வரை அவர் காத்திருந்தார் என்பது தான் உண்மை. உங்களுக்கு அந்த பொதுக்குழு நடக்கக்கூடிய நேரத்தில் நான் சொன்னேன், அதோட தொடக்கம் என்னன்னு சொன்னேன். அந்த 2 மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கான தேர்தல், அது வரைக்கும் ஓபிஎஸ் சரி இரட்டை தலைமை வேண்டாங்கன்ட்டுலாம் சொன்னோன்னா அவரை தூண்டி விடுவாங்க. யாரை? ஓபிஎஸ்ஸை.
பிஜேபியும் அவர் பின்னாடி இருக்குது. அவர் முழுமையாக பிஜேபி கிட்ட சரண்டர் ஆகிட்டார். பிஜேபியை பகைச்சிக்கிட்டு நம்ம கட்சி நடத்த முடியாது. சரி, இரட்டை தலைமை அப்படியே ஓடட்டும், நம்ம இணை ஒருங்கிணைப்பாளர் அவர் ஒருங்கிணைப்பாளர், நம்ம இணை ஒருங்கிணைப்பாளர் இப்படியே போட்டோம் அப்படின்ட்டு அப்படி தானே இருந்துச்சு. அப்போ இவர் வந்து ஃபார்ம் பில்லை நான் கையெழுத்து போட மாட்டேன், யாழ எம்பி ஆக்கு என்று இவர் தொடர்ந்து வலியுறுத்து. கடைசி வரைக்கும் ரொம்ப டிலே ஆச்சு. நீங்கள் அந்த சீக்வன்ஸ் மறந்துட்டீங்க. லாஸ்ட் நாள் வரைக்கும் அறிவிப்பே வரல. எப்போது மாநிலங்களவை தேர்தல் வந்தாலும் முதல் அறிவிப்பு அதிமுகலேருந்து வரும். ஃபஸ்ட்டு நாள் ராமசாமின்னு ஒரு பேரை ஜெயலலிதா அறிவிப்பாங்க. 3 நாள் கழித்து ராமசாமிக்கு பதிலாக கந்தசாமின்ட்டு அறிவிப்பு வரும். இது அவர்களோட ஸ்டைலு. கடைசி நாள் வரைக்கும் வரல. இதற்குள் எடப்பாடி பழனிசாமிக்கு அழுத்தம், என்ன எம்பி ஆக்குன்னு ஒவ்வொருவராக சென்று இந்த மாதிரி அழுத்தம். இன்னொன்று, இந்த கட்சிக்கு நல்லதா? இப்போ இந்த தர்மன்றவர் எங்கே இருக்காருன்றது தெரியுமா உங்களுக்கு? கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவர் மாநிலங்களவை உறுப்பினராக ஒருத்தர் இருக்கிறாருன்றதையாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? அண்ணன் சிவி சண்முகம் தொடர்ந்து கட்சி பணி ஆற்றி கொண்டிருக்கிறார். ஓபிஎஸ்க்காகவாவது பேசுகிறார் அவர். அப்போ அந்த தருணத்தில் தான் அவர் முடிவு எடுக்கிறார். இது சரிப்படாது. இன்றைக்கி ஒரு எம்பி, ராஜ்யசபா எம்பி எலெக்ஷன், இன்றைக்கி இந்த பிரச்சனை வருது. நாளைக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒரு பிரச்சனை பண்ண மாட்டான்னு என்ன நிச்சயம்? அடுத்தது, போன வாட்டி தான் நீ முதல்வர் வேட்பாளராக போட்டிட்டல, என்ன முதல்வர் வேட்பாளராக இந்த வாட்டி போடு. 24 மக்களவை தேர்தல் வருது, ஏன் ஆள் 10 பேரை போடு. திருப்பி ஃபார்ம் பில்லை நான் சொல்கிற ஆளை நீ வந்து கேண்டிடேட்டை போடனா நான் ஃபார்ம் பில்லை கையெழுத்து போட மாட்டேன். இது நல்லதா? அந்த தருணத்தில் தான் அவர் முடிவெடுக்கிறார். அது வரைக்கும் நாம் பொதுக்கூட நடக்கும்போதே நான் தான் முதலாக சொன்னேன், கட்சி எடப்பாடி பின்னாடி தான் கரெக்டாக இருக்கும்னு நான் சொன்னேன். அப்போதெல்லாம் யாரும் நம்பலை. ஏன்னா இவர் 3 முறை முதல்வர், அம்மாவால் அடையாளம் காணப்பட்டவர் இல்லையா? இல்லை, இவர் பின்னாடி தான் இருக்குன்னு நினச்சிட்டு இருந்தாங்க. நீங்கள் சொன்னது போல் உரிமையின் ஒரு முறை காத்திருந்தது போல் நல்லா அந்த டைமில் என்ன கவனித்து பார்த்தீங்கன்னா, எப்போது பிஜேபியோட கூட்டணி இல்லை என்று திரு பழனிசாமி அறிவிக்கிறார் என்றால், தேர்தல் ஆணையம் அதிமுகவின் அமைப்பு விதிகளில் திருத்தத்தை ஏற்றுக்கொண்டோம், ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் பதவிகள் நீக்கப்பட்டு பொதுச் செயலாளர் பதவி மட்டும்தான் என்பதை ஏற்றுக்கொண்டோம், இந்த அமைப்பு விதிகளின் திருத்தம் தேர்தல் ஆணையத்தின் கோப்புகளில் ஏற்றப்பட்டு விட்டதுன்னு சொன்ன பிறகு தான் அக்டோபர் 23ன்னு நினைக்கிறேன் கூட்டணி கிடையாது என்று அறிவிக்கிறார். கூட்டணி இருக்குன்ட்டு அவர் அறிவிச்சிருந்தார்னா இன்றைக்கு வரைக்கும் நீங்கள் சொன்னீங்கல்ல, வேறு வழி இல்லாமல் நாம் திமுக ஆதரிக்க வேண்டி வரும். இந்த அவலாட்சியை ஆதரிக்கக்கூடிய அந்த அவலச்சூழல் தமிழகத்துக்கு ஏற்பட வேண்டுமா? பன்னீர்செல்வத்தையோ டிடிவியோ சேர்த்தாருன்னா பிஜேபி கூட்டணி வேணும்னு ஒத்த அணியில் நிற்பாங்களா, நிற்க மாட்டாங்களா? அது மட்டும் இல்லாமல் கட்சியில் சேர்ந்த பிறகு கட்சியில் பிஜேபியோட கூட்டணி வேண்டும்னு கட்சியை 2ஆக உடைக்க முடியுமா, முடியாதா? இது அதிமுகவுக்கு நல்லதான்னு சொல்லுங்கள். அதனால தான் இந்த முடிவை எடுத்திருக்கிறேன். ஸோ வந்து மீண்டும் மீண்டும் சசிகலா அவர்களாக இருக்கட்டும், டிடிவி தினகரனாக இருக்கட்டும், ஓபிஎஸ் அவர்களாக இருக்கட்டும், அவங்கள கட்சிக்குள்ளே கொண்டு வராதது இபிஎஸோட தலைமைக்கே பாதிப்பு, அதனால தான் கொண்டு வர மாட்டேங்கிறாரு அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஸோ இப்போ என்ன தெரியுதுன்னா, உள்ள அவங்கெல்லாம் வந்தாங்கன்னா இபிஎஸோட தலைமைக்கும் ஆபத்து, கட்சிக்கும் ஆபத்து, ஆட்சிக்கும் ஆபத்து, தமிழ்நாட்டுக்கே ஆபத்து அப்படின்னு புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா ஏடிஎம்கேன்ற ஒரு கட்சி இங்கே தமிழ்நாட்டில் வலுவாக இருக்க வேண்டியது மாநில சுயாட்சிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதுதான் முக்கியம். நான் இந்த அதிமுக மெம்பரா, நான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற கட்சி தான் திமுக என்ற கட்சியை மீண்டும் மீண்டும் தேர்தலில் தோற்கடித்திருக்கிறது. திமுகவை தோற்கடிக்க அதிமுகவில் தான் முடியும். இது இட்ஸ் எ ப்ரூவ்ட் ஹிஸ்டரி. மீண்டும் மீண்டும் திமுகவை ஆட்சிக்கு வரவிடாமல் பார்த்து கொண்டவர் செல்வி ஜெயலலிதா. செல்வி ஜெயலலிதா அவர்கள் இல்லாத போது கூட 10 ஆண்டுகள் ஆட்சி நடத்திய பிறகும் ஆன்டி இன்கம்பன்சியை எதிர்த்து கட்சி தலைமையில் குழப்பங்கள் இருந்த போதும் கூட 66 எம்எல்ஏக்கள் சீட்டில் 66 எம்எல்ஏக்களை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஜெயித்ததற்கான ஒரே காரணம் திமுக எதிர்ப்பு வாக்குகள். இந்த திமுக எதிர்ப்பு வாக்குகள் சிதறினால் மீண்டும் மீண்டும் திமுக ஆட்சிக்கு வரும். ஏன்னா அவர்களோட அந்த கட்டமைப்பு, கட்சி கட்டமைப்பு வலுவானது. அதனால் அந்த கட்சி பலவீனப்படக்கூடாது என்பதை தமிழகத்தின் நலனை விரும்புவர்கள் நிச்சயமாக விரும்புவார்கள். திமுகவில் இருப்பவர்களே இதை ஒப்புக்கொள்வார்கள். மீண்டும் மீண்டும் மாறி மாறி திமுக அதிமுக ஆட்சிக்கு வந்த காரணத்தினால்தான் தமிழ்நாடு நல்லா இருந்திருக்கு. ஆனால் இந்த கட்சி அழிய வேண்டும் அப்படின்றதுல மிக தீர்மானமாக திரு பன்னீர்செல்வம் அவர்கள் இருக்கிறார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வீழ வேண்டும் என்று அந்த அதிமுக ஆட்சிக்கு எதிராக சட்டப்பேரவையில் வாக்களித்தவர் தானே அந்த பன்னீர்செல்வம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அந்த 11 தகுதி நீங்கள் தர்ம யுத்தம் நடந்த சமயத்தில் ஏடிஎம்கே கவர்மெண்ட்டுக்கு எகென்ஸ்டாக ஓட்டு போட்டார் தானே அவர். அப்புறம் இன்னைக்கு வரைக்கும் இரட்டை இலை சின்னத்தை முடக்குவதற்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ செய்கிறாரா இல்லையா? இதெல்லாம் அதிமுக கட்சியை வலுப்படுத்தும் வேலையா? ஸோ அதிமுக வலுப்பட வேண்டும் என்றால் அதைத்தான் திரு பழனிசாமி அவர்கள் ஜெயலலிதா பிறந்தநாள் அன்று எழுதிய கடிதத்தில் தெளிவுபடுத்தியிருக்கிறார்.